வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பார்த்தோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அப்படி வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோ என்ன உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்றதை முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் பார்க்கலாம். பேசிக்காக இருக்க செயின் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து டபுளாக இருக்க ஃப்ரேமை நம்ம வந்து சிங்கிளாக மாற்றிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தான் எடுத்துட போகிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ இருக்க சைடில் நம்ம வந்து கிளாத்தை மேலே வந்து விரிச்சுக்கிற போகிறோம். நம்ம ப்ளவுஸோட நம்ம எந்த கிளாத்தில் பழகிக்கிறோமோ அதை வந்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் நம்ம வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். நீங்கள் முதல்ல நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை அடிக்கடி பண்ணிக்கிற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வந்து துணி வந்து தொய்வடாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா இழுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் டைட்டாக ஆரி ஒர்க்குக்கு வந்து அந்த மெட்டீரியலை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆரி வந்து நீட்டாக வரும். இப்போ நல்லா வந்து பொறுமையாக நம்ம வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம்னா துணி வந்து டபக்குன்னு அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியில் வந்துடும். நீங்கள் அப்படி செய்யாமல் கொஞ்சம் மெதுவாக இந்த 2 கையில் வந்து நம்ம ஃப்ரேமோட இந்த பக்கத்தை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த துணியை வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கணும். நீங்கள் பண்ண ஆரி ஒர்க் பழக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியதே முதல்ல வந்து கிளாத்தை ஃப்ரேமில் எப்படி நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பழகிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. எங்கேலாம் சுருக்கங்கள் இருக்கோ அங்கே வந்து பொறுமையாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துனீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ஓரத்தில் ஃபுல்லாக கிளிய ஆரம்பிச்சிடும். அதனால் மெதுவாக வந்து பொறுமையாக அதே மாதிரி எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரேம் மாட்டிட்டோமான்னு எப்படி செக் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தில் தட்டும்போது அந்த சத்தம் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். 14 நம்பர் நீடில் எடுத்துருக்கோம் நம்ம ஆரி ஒர்க் நீடில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் வந்து கோல்டன் கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பேசிக்காக இருக்க செயின் முதல்ல போட போகிறோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம வந்து நம்மளோட நீடிலோட சைஸ் வந்து மாறும். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை எப்படி நம்ம கையில் வச்சுக்கிறணும், அதே மாதிரி நீடில் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க நீடில். எப்போவுமே இந்த கேப்போடய யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கீழே விழுந்தால் உங்களுக்கு அந்த ஓரத்தில் இருக்க அந்த கிளிப்பு மாதிரி இருக்கிறது வந்து உடையாமல் இருக்கும். எப்போவுமே வந்து ஊசியில் வந்து அந்த கேப் வந்து போட்ட மெனிக்கு இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னாலே கேப் எடுத்து நீங்கள் மாட்டிடணும். இப்போ வந்து நம்ம முதல்ல கீழே ஒரு நாட் போட்டுக்கிற போகிறோம். கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம போடுற நாட்டு தான் போட்டிருக்கோம். இன்னுமே கொஞ்சம் ஒரு பெரிய நாட்டை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். உங்களோட பெருவிரல் வந்து இந்த நூல் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருக்கணும். எண்டோட இடம் வந்து இந்த விரலுக்கு அடியில் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஊசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்துக்கு உள்ளே விடும் போது இந்த லெட்டர்ஸ் வந்து மேலே இருக்கணும். எடுக்கும் போது இந்த நம்பர்ஸ் வரணும். சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கிளாத்தில் மேலேருந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது லெட்டர்ஸ் வெளியில் இருக்கணும். திருப்பி நம்ம வந்து ஊசி அந்த கிளாத்தில் வந்து நம்ம நூலை வெளியில் எடுக்கும்போது நம்பர்ஸ் வந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி நம்ம நூலை வந்து கையில் பிடிச்சிக்கிறோம். அதாவது நம்மளோட இந்த விரலுக்கு அடியில் இந்த எண்டு இருக்கணும். மற்ற பகுதி பூரா நம்ம பெருவிரலோட அடியில் இருக்கணும். இதே மாதிரியே நம்ம கிளாத்துக்கு அடியில் இதை கொண்டு போயிடலாம். விரலை வந்து நம்ம தொட்டு பார்க்குறோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து லெட்டர்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி
பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே இறக்குறோம். நல்லா வந்து உங்களுக்கு டீப்பாக அந்த மாதிரி இறக்கிட்டு இந்த மாதிரி ஓட்ட அந்த அளவுக்கு விழுகிற மாதிரி நீங்கள் வந்து ஊசியை இறக்கிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணியில் ஒரு ஹோல்ஸ் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு முதல்ல நீங்கள் கற்றுக்கிற போது ஊசியை உள்ளே இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த நூலை வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி துணி கிழிகிற மாதிரி அந்த நூலுமே சிக்கிக்கிட்டு நமக்கு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம முதல்ல நூலை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம திருப்பி பாருங்கள், நம்ம லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி உள்ளே விடுறோம். திருப்பி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வர மாதிரி திரும்பிடுது ஊசி. இப்படி நீங்கள் முதல்ல கற்றுக்கிற போது இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். உள்ள வெளியில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அதை வந்து கரெக்டாக மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் எடுக்கிறதுல பிரச்சனையே வராது. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு கூட எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லெட்டர்ஸ் மேலே இருக்கிற மாதிரியே உள்ளே விடுங்க. திருப்பி எடுக்கிறோம். இந்த மாதிரி பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் போடும்போது அடிப்பக்கம் வந்து என்னோடய கையை வந்து நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். நீடிலில் இந்த மாதிரி சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம். கீழே நீடில் விட்டுருக்கோம். இந்த நூலை வந்து இந்த நீடிலில் இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கீழே வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த நூலை இந்த வாக்கில் கொண்டு வந்து இதில் வந்து அப்படியே மாட்ட வச்சுக்கிறோம். இந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல மாட்டிட்டு இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுக்கிறோம். இப்படி சுற்றிட்டு பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் பார்த்துட்டோம். இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு என்னென்ன டிசைன் பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். போன வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். தேங்க்யூ.